கொஸ்டின்ஸ். ஸோ இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல்ஸ், இப்போ நம்ம ஜுவாலஜி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஹேஸ் அடிஷ்னல் சேம்பர்ஸ்? கிராப் அண்ட் கிசட். ஸோ கிராப் அண்ட் கிசட் ரெண்டுமே ஸ்பெசிஃபிக்கா பேர்ட்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பூஃபோங்கிறது வந்து ஃப்ராக், ஸோ அது ஆம்பிபியன். பெலினோப்டெராங்கிறது பெலின் வேல்ஸ், ஸோ அதுவும் வந்து அனிமல்ஸ். ஸோ இது ரெண்டுமே இந்த ஆப்ஷன் 1 கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன் 2ல கட்லா இருக்கு. கட்லாங்கிறது ஃபிஷ், குரோக்கடைல்ங்கிறது குரோக்கடைல், அது ரெண்டுமே பேர்டு கிடையாது. ஸோ இதுவும் ராங் ஆப்ஷன். ஆப்ஷன் 3ல 3மே பேர்ட்ஸ். பாவோ, சிட்டாக்லா வந்து பேரட், கார்வஸ் வந்து க்ரோ. ஸோ இது 3மே பேர்ட்ஸ். ஆப்ஷன் 4 பாருங்க, ஆப்ஷன் 4ல கெமிலியன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து இது பேர்ட்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போறோம். எக்ஸாக்ட் லாட்டின் நேம் வந்து இப்போ குரோக்கடைலஸ்ங்கிறது குரோக்கடைல்னு தெரியும், கெமிலியான்ங்கிறது கெமிலியான்னு தெரியும். இப்போ கன்ஃபியூஸ் ஆகிற பாசிபிலிட்டி வந்து 1க்கும் 3க்கும் தான் இருக்கு. அதுல வந்து பெலினோப்டெரா இஸ் ரொம்ப காமன், பெலின் வேல்ஸ் நமக்கு தெரியும், பூஃபோ ஃப்ராக். ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகிற பாசிபிலிட்டி இது ரெண்டுத்துல தான் இருக்கு. அதுல இப்ப நான் சொன்ன மாதிரி பூஃபோ வந்து ஃப்ராக், பெலினோப்டெரா வந்து வேல். ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 3, அதுல இருக்கிறது தான் எல்லாமே பேர்ட்ஸ். ஸோ கிராப் கிசட் வந்து ஜென்ரலி பேர்ட்ஸ்ல இருக்கும். ஏன்னா அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வந்து கொஞ்சம் இன்னும் ஃபர்தரா வந்து ஃபுட்டை வந்து எக்ஸ்டென்சிவா டைஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்மால் ஸ்மால் பெல்லட்ஸா, அது பறக்கிறப்ப கூட அது வந்து அப்படியே ஸ்மால் ஸ்மால் பெல்லட்ஸா வெளில போறதுக்காக. இது கிளியரா? Yes, ma'am. Okay. So next one, the assertion reasoning மாதிரி question again. So osteoporosis is characterized by decreased bone mass and increased chance of fractures. So bone mass decrease ஆனா fractureக்கு possibility நிறைய தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது சிம்பிளா தேய்மானம். ஸோ போன்ல வந்து தேய்மானம் இருந்தா அது வந்து osteoporosis. So decreased bone mass and increased chance of fracture, correct. Assertion வந்து correct. இப்போ ரீசன் என்ன சொல்றா, common cause of osteoporosis is increased levels of estrogen. இது வந்து ஸோ எஸ்ட்ரோஜன்ங்கிறது வந்து செக்ஸ் ஹார்மோன் ஃபார் விமன். அதுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸுக்கும் வந்து ரிலேஷன் கிடையாது. ஸோ அதனால ஏ கரெக்ட், ஆர் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட். எஸ், யாரோ டவுட் இருந்ததா? நோ மேம். ஓகே. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது ஏஜ்னால வருது. ஈஸ்ட்ரோஜன்ங்கிறது இட்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன், அதுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ்க்கும் ரிலேஷன் இல்லை. ஸோ அதனால ஆப்ஷன் 2 ஏ கரெக்ட், பட் ஆர் நாட் கரெக்ட். கிளியரா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் ஜீன் தெரப்பி. இன் ஜீன் தெரப்பி ஆஃப் அடினோசின் டிஎம்என்ஏஸ் டெஃபிஷியன்சி, the patient requires periodic infusion of genetically engineered lymphocyte because so gene therapy na என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எக்ஸ்பிளைன் பண்ணுமா? மேம் எனக்கு தெரியாதுங்க மேம். ஓகே. ஸோ ஜீன் தெரப்பிங்கிறது என்னன்னா, ஒரு நமக்கு வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இருக்கிறப்போ, அதாவது நம்மளோட டிஎன்ஏல நம்மளோட ஏதான ஒரு ஜீன்ல நமக்கு வந்து மியூட்டேஷன் இருக்கு, இந்த மியூட்டேஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி இருக்கு, இல்ல ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா ஜீன் தெரப்பில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜீனை வந்து ரீப்ளேஸ், அந்த ஜீன் அந்த டிசீஸை ட்ரீட் பண்றது எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ஜீனை வந்து நம்ம பாடியில வந்து ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது நம்ம பாடியில இப்போ சப்போஸ் அடினோசின் டிஎம்என்ஏஸ் டெஃபிஷியன்சி நீங்க சொல்றான், அது வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் அதாவது லிம்போசைட்ஸ்ங்கிறது WBCs இல்லையா? ஸோ அந்த WBC செல்ஸ்ல எந்த ஜீன் ஃபால்ட்டியா இருக்கோ அந்த ஜீனை வந்து கைண்ட் ஆஃப் கட் பண்ணிட்டு, இப்போ சிம்பிளா ஒரு க்ரூடா சொல்லணும்னா அந்த ஜீனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அது இருக்கிற இடத்துல கரெக்டான ஜீன், மியூட்டேஷன் இல்லாத கரெக்டான ஜீனை இன்சர்ட் பண்ணி, அதாவது கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி கட் பண்ணிட்டு வேற கரெக்டான பீஸை பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த செல்ஸை பாடிக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுக்கு தான் ஜீன் தெரப்பின்னு பேரு. புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே.
ஸோ இப்போ இவன் ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்குறான், அடினோசின் டிஅமினேஸ் டெஃபிஷியன்சி இந்த டிசீஸ் ஏடிஏ அப்படிங்கிற என்சைம் டெஃபிஷியண்டா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால இந்த என்சைம் அடினோசின் டிஅமினேஸ் வந்து டெஃபிஷியண்டா இருக்கு. ஸோ the patient requires a periodic infusion of lymphocytes. So lymphocytes வந்து ஜெனட்டிக்கலி, அதாவது அந்த தப்பான ஜீனை ரிமூவ் பண்ணி கரெக்டான ஜீனை பேஸ்ட் பண்றது தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி லிம்போசைட்ஸ் வந்து அந்த பர்சனுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஸோ ஜெனட்டிக்கலி இப்போ நம்ம ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் பண்ணி அனுப்புறோம், அப்புறம் அந்த செல்லுக்கு வந்து நம்ம பாடியில ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு இல்லையா. எல்லா செல்லுமே வந்து ஒரு பாயிண்ட், அதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு நம்ம பாடியில. அதுக்கப்புறம் செல் டை ஆயிடும், புது செல்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ எல்லா செல்ஸுக்குமே வந்து டெத்துன்னு இருக்கு. ஸோ செல் டெத் இருக்கு இல்லையா. ஸோ எல்லா செல்ஸுக்கும் இதுதான் லைஃப் ஸ்பேன், இவ்வளவு நாள் தான் அது இருக்கும்னு இருக்கு. ஸோ நம்ம ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் பண்ணி நம்ம உள்ள பேஷண்ட்டுக்கு இன்ஃபியூஸ் பண்ண அந்த செல்லு அதோட லைஃப் ஸ்பேன் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த செல் டை ஆயிடும். ஸோ புதுசா வர செல்லுக்கு வந்து அந்த பர்சனோட டிஎன்ஏ தானே இருக்கும், அந்த பர்சனோட டிஎன்ஏ வந்து ஃபால்ட்டியா இருக்கு. ஸோ திருப்பி அந்த டெஃபிஷியன்சி இருக்கிற செல் தான் ரீப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால பீரியாடிக்கா இன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் பண்ணி இன்ஃபியூஸ் பண்ணாதான் ப்ராப்பரா இருக்கிற செல்ஸ் வந்து உள்ள போயிட்டு இருக்கும். கிளியரா? அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. எஸ் மேம். So இப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன? gene isolated from marrow cells is introduced into cell at embryonic stages. இல்ல, marrow cell இல்ல, இது வந்து wrong option. Lymphocytes from patients blood are grown and culture outside the body. So patients ஓட bloodல இருந்து lymphocyte எடுத்து அதை outside grow பண்ணுவாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல அவன் என்ன கேட்கறான், எதுக்கு இன்ஃபியூஷன் தேவை, எதுக்கு அதை இன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்கறான். ஸோ இது வந்து கரெக்ட், ப்ரொசீஜர் படி கரெக்ட். ஆனா இந்த கொஸ்டினுக்கு அது ஆன்சர்ல அவன் வெளில வளர்க்குறாங்க அதனால எதுக்கு இன்ஃபியூஸ் பண்ணணும், அது வந்து ரீசன் இல்லை. ஸோ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் லிம்போசைட்ஸ் ஆர் நாட் இம்மார்டல் செல்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் ரீசன். அந்த செல்ஸ் வந்து ஃபார் எவர் இன்ஜினியர் பண்ணி நம்ம பாடிக்குள்ள போடுறோம்னா அந்த செல்ஸ் ஃபார் எவர் பாடியில உயிரோடு இருக்காது. அது செத்தப்புறம் திருப்பி அடுத்த lot of cells போடணும். ஸோ வந்து ஆப்ஷன் 3 ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் செல்ஸ் ஆர் நாட் இம்மார்டல், அது இறந்துரும். அதனால திருப்பி நம்ம இன்னும் கொஞ்சம் செல்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் ரீசன். கிளியரா? ஸோ ஆப்ஷன் 2 நான் சொன்ன மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் 2 இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். லிம்போசைட்ஸ் வந்து தே ஆர் க்ரோன் இன் கல்ச்சர். அதுக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. ஜீன் தெரப்பி எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம பாடியில இருந்து லிம்போசைட்ஸ் எடுத்து வெளியில கல்ச்சர் பண்ணி அதுல வந்து இந்த ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் பண்ணுவாங்க அதை. ஆனா அது வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல. ஸோ வந்து ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். இந்த ஆன்சரோட லாஜிக் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதுங்க மேம். ஸோ இப்போ இன்னொன்னு என்னன்னா, இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் 1 பாருங்க, gene isolated from marrow cells producing ADA is introduced into cell at embryonic stages. ஸோ நார்மலி ஜீன் தெரப்பி வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு டிசீஸ் யூஸ்வலி அவங்களுக்கு அந்த டிசீஸ் எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகுது, அது வந்து ஒரு எப்போ அந்த டிசீஸ் அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு அந்த டிசீஸ் இருக்குன்னு எப்போ கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ்லயே வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி போட்டுட்டானா அப்புறம் நம்ம அடல்ட் லைஃப்ல வந்து ட்ரீட்டே பண்ண தேவையில்லை. ஏன்னா அது எம்ப்ரியோல இருக்கிறப்பவே போட்டுட்டா எம்ப்ரியோ ரீப்ரொடியூஸ் ஆறப்பவே கரெக்ட் காப்பி ஆஃப் த ஜீன் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால அது வந்து பர்மனன்ட் கியூர் மாதிரி இருக்கும். ஆனா இப்போ நமக்கு வந்து எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ்லயே கரெக்ட் பண்ற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி இல்லை. இப்போ நமக்கு எப்போ டிசீஸ் ஒருத்தனுக்கு இந்த டிசீஸ் இருக்குன்னு தெரியறதோ அப்பதான் நம்ம வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு செல்ஸை வந்து நம்ம போட்டு ட்ரீட் பண்ண முடியுது. ஸோ வந்து இப்போதைக்கு நமக்கு அந்த டெக்னாலஜி இல்லை எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ்லயே போடுறதுக்கு. அண்ட் அது ஏன் தப்பான ஆன்சர்? எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ்லயே போட்டா அது பெர்மனன்ட் கியூர் ஆயிடும், அந்த பசங்க அவனுக்கு டிசீஸே இருக்காது. கிளியரா? எஸ் மேம். ஓகே. So next question. Select the incorrect statement with reference to mitosis. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் எப்போதுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவன் போல்ட் பண்ணியிருக்கான் இன்கரெக்ட்ங்கிறத. பட்
ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணும், இன்கரெக்ட்னு கேக்குறானா கரெக்ட்னு கேக்குறானா அப்படிங்கறத. Spindle fibers attached to the centromeres of chromosome. Chromosomes decondense at telophase. Splitting of centromere occurs at anaphase. All chromosomes lie at the equator at metaphase. So metaphase-ங்கிறது என்ன? அது chromosomes நடுவுல இருக்கு. So அது கரெக்ட். Splitting of centromere என்னது? anaphase-ல தான் division actually ஆரம்பிக்குது. அப்பதான் centromere split ஆகுது. So அதுவும் கரெக்ட். கடைசியில லாஸ்ட் ஸ்டெப் வந்து டீலோஃபேஸ். டீலோஃபேஸ்ல தான் குரோமோசோம் டீகண்டென்ஸ் ஆகி திருப்பி ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சிடுது. ராங் ஆன்சர் என்ன? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் டு சென்ட்ரோமியர் ஆஃப் குரோமோசோம் இல்ல, ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் டு த கைனேட்டோகோர்ஸ். ஸோ அதுதான் இன்கரெக்ட் ஆப்ஷன். கிளியரா? ஓகே. Yes, ma'am. Okay. In the taxonomic categories, which hierarchical arrangement in ascending order is correct in case of animals? So அதாவது taxonomic categories எல்லாம் கொடுத்திருக்கான். எந்த அரேஞ்ச்மெண்ட் இன் அசெண்டிங் ஆர்டர் இஸ் கரெக்ட்னு கேட்கறான். ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஒன்னு எந்த ஆன்சர் கரெக்ட்னு கேட்கறான், இன்கரெக்ட் கேட்கல, கரெக்ட் கேட்கறான். செகண்ட் அசெண்டிங் ஆர்டர் கேட்கறான். ஸோ அசெண்டிங் ஆர்டர்னா இப்ப இவங்க ஆப்ஷன் 4 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிங்டம்ல இருந்து ஸ்பீஷிஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல எது கரெக்ட்னு பார்க்கணும். கிங்டம்க்கு அப்புறம் என்னது? ஸோ இது நமக்கு தியரட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஸோ கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ். ஸோ ஆப்ஷன் 4 கிங்டம்க்கு அப்புறம் ஃபைலம் தான் வரும். ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். கிளியரா? மேம் ஆனா அசெண்டிங் ஆர்டர்ல கேக்குறாங்களே மேம். ஆமா. சோ அசெண்டிங் ஆர்டர் வந்து ஸ்பீஷிஸ்ல இருந்து கரெக்ட் தான். அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, ஸ்பீஷிஸ்ல இருந்து போட்டாதான் அசெண்டிங் ஆர்டர். பட் 4 ஆப்ஷன்லயுமே அவங்க கிங்டம் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கான். சோ அட்லீஸ்ட் நம்ம வந்து ஆர்டரை செக் பண்ணிட்டு கரெக்டா இருந்தா அதை கொடுத்துடணும். ஆப்ஷன் 4ல வந்து அட்லீஸ்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கு இல்லையா? எஸ் மேம். சோ சில டைம் மிஸ்டேக்ஸ் இருக்கும், வெரி ரேர் பட் இட் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து கரெக்டான, இந்த கேஸ்ல 4 வந்து அட்லீஸ்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கு, அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டா மார்க்ஸ் வந்துடும். ஓகேங்க மேம். So given below are 2 statements. Restriction endonucleases recognize specific sequence to cut DNA known as palindromic nucleotide sequence. இது நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். palindromic sequencesனா என்ன? அதாவது முன்னாடி பின்னாடி ரெண்டு டைரக்ஷன்லயும் ஒரே மாதிரி இருக்கிற சீக்வன்ஸ் தான் வந்து palindromic sequences. Restriction endonucleases cut the DNA strand a little away from the center of the palindromic site. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஒன்று, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இந்த மாதிரி பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸை ரெகக்னைஸ் பண்ணணும். இது கரெக்ட், நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ் கட் த டிஎன்ஏ லிட்டில் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பாலிண்ட்ரோம். ஸோ இது விச் இஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட்னு கேட்குறான். 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணும்னா பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் இருக்கிற இடத்த வந்து பைண்ட் பண்ணும். அங்கதான் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணும். அந்த சீக்வன்ஸை பண்ணிட்டு அங்க பைண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கொஞ்சம் ரைட்லயோ லெஃப்ட்லயோ இருக்கிற அந்த சீக்வன்ஸை கட் பண்ணாது. நடுவுல அந்த சீக்வன்ஸ்ல ஏதான ஒரு எண்ட்ல அது வந்து டிஎன்ஏவை பிரேக் பண்ணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் 4 கிளியரா? பாலிண்ட்ரோமிக் சீக்வன்சஸ் லாஸ்ட் வீக் பார்த்தது ஞாபகம் இருக்கா? நான் okay. So next, given below are 2 statements. Mycoplasma can pass through less than 1 micron filter size. So mycoplasma ங்கிறது smaller than bacterium cells. அதனால 1 micron filter size பாக்டீரியாவே வந்து நார்மலி நாங்க வந்து லேப்ல எல்லாம் வந்து if we use பாக்டீரியாவை ஃபில்டர் பண்றதுக்கே நாங்க 0.22 மைக்ரான் தான் யூஸ் பண்ணுவோம் ஃபில்டர் சைஸ். அதை விட பெருசா இருந்ததுன்னா பாக்டீரியா கேன் பாஸ் த்ரூ. ஸோ மைக்கோபிளாஸ்மா இஸ் ஈவன் ஸ்மாலர் தேன் பாக்டீரியா. ஸோ அதனால அது 1 மைக்ரான் ஃபில்டர் சைஸ் வழியா இட் கேன் ஈஸிலி பாஸ் த்ரூ. 1 மைக்ரான் இஸ் டூ பிக் ஃபார் த மைக்கோபிளாஸ்மா. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட்.
Statement 2. Mycoplasma are bacteria with cell wall. இது ராங். மைக்கோபிளாஸ்மா வந்து செல் வால் கிடையாது. மேம் மொனேரா தானே மேம்? மொனேரா. மொனீரா, எஸ். ஸோ அதுக்கு செல் வால் இல்லை. அதனால ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஆப்ஷன் 2. கிளியரா? எஸ் மேம். ஓகே. ஸோ லேப்லலாம் ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா ஃபில்டர் சைஸ் வந்து நம்ம ஏதாவது ஃபில்டர் பண்றோம், இது என்ன ஸ்டெரிலைஸ் பண்றோம், ஃபில்டர் பண்றோம்னா 0.22 மைக்ரான் சைஸ் இருக்கும் ஃபில்டர். ஏன்னா மைக்கோபிளாஸ்மாவையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணணும். அதனால ஓகே. நெக்ஸ்ட், which of the following is not a connective tissue? Adipose, cartilage, neuroglia, blood. ஸோ அடிப்போஸ், கார்டிலேஜ், பிளட் மூணுமே கனெக்டிவ் டிஷ்யூ தான். நியூரோக்ளியாங்கிறது தான் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ கிடையாது. நியூரோக்ளியாங்கிறது தேர் செல்ஸ், கிளியல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நியூரான்ஸ் தான் நமக்கு தெரியும், நியூரான்ஸ் தான் வந்து பிரெயின் செல்ஸ் இல்லையா? ஸோ நியூரோக்ளியாங்கிறது அதர் கிளியல் செல்ஸ், கிளியல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். மைக்ரோக்ளியா, ஆஸ்ட்ரோசைட்ஸ், அந்த மாதிரி நிறைய நர்வஸ் சிஸ்டம்ல வேரியஸ் செல்ஸ் இருக்கு. நியூரான்ஸ் தான் வந்து மெயின் நர்வ் செல்ஸ். அது தவிர இந்த கிளியல் செல்ஸ் இருக்கு, மைக்ரோக்ளியா, ஆஸ்ட்ரோசைட், அதெல்லாம் தான் வந்து இது. அது செல்ஸ், அது கனெக்டிவ் டிஷ்யூ கிடையாது. ஸோ இதுல ஆப்ஷன் வந்து 3 தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? எஸ் மேம். ஓகே. Lippes loop is a type of contraceptive used as, so wart barrier கிடையாது. காப்பர் ரிலீசிங் ஐயோடியும் கிடையாது, இது வந்து லூப். cervical barrier இதுவும் கிடையாது, cervical barrier இருக்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் a loop. ஸோ அது என்ன, நான் மெடிக்கேட்டட் ஐயூடி. ஐயூடினா இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ், யூட்ரைனுக்குள்ள போடுறது. மேம் லிப்பீஸ் லூப்னா என்ன மேம்? அது வந்து ஜெனரலி கான்ட்ராசெப்டிவ், அது விமன் யூஸ் பண்ற கான்ட்ராசெப்டிவ். ஸோ அது வந்து ஐயூடிங்கிறது பேசிக்கலி இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ். ஸோ அதாவது யூட்ரஸ்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அது வந்து ஸோ மோஸ்ட்லி வந்து இட்ஸ் அ பிளாஸ்டிக் அண்ட் அது வந்து கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஹுக். அது ஹுக்கு மாதிரி இருக்கும், எஸ் மாதிரி இருக்கும், ஹுக்கு மாதிரி. அண்ட் அதோட டிசைன் வந்து டிசைன் டு ஃபிட் யூட்ரஸோட ஃபுல்லா அந்த கான்டூர் வழியா ஃபிட் பண்ற மாதிரி அது வந்து டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ பிளாக் பண்ற மாதிரி. ஓகேங்க மேம். ஓகேவா? ஓகே. At which stage of life the oogenesis process is initiated? ஸோ oogenesis வந்து எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயே வந்துருது. ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் வந்து பியூபர்ட்டி அப்பதான் வருது இல்லையா? ஸோ oogenesis வந்து ஃப்ரம் த பிகினிங், எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கே வந்து விமனுக்கு oogenesis வந்துடும். ஸோ ஆப்ஷன் 1 எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் கரெக்ட் ஆன்சர். மேல்ஸுக்கு பியூபர்ட்டியில தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். கிளியர்? எஸ் மேம். ஓகே. Identify the microorganism responsible for the production of an immunosuppressive molecule, cyclosporine. ஓகே. சைக்ளோஸ்போரினேங்கிறது இந்த கேஸ்ல 4 கொடுத்துருக்கோம். கிளாஸ்ட்ரிடியம் பிட்லிகம், ஆஸ்பெர்ஜிலஸ். ஸோ ஆஸ்பெர்ஜிலஸ் வந்து ஃபங்கை. ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் செரிவிசியே வந்து ஸ்ட்ரெப்டோகோக்கஸ்ங்கிறது பாக்டீரியல் ஜீனஸ், அது பாக்டீரியம் கோக்கஸ். கிளாஸ்ட்ரிடியம் பியூட்லிகம் வந்து அகைன் அதுவும் வந்து இட்ஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் பாக்டீரியம், நம்ம கட்லியே இருக்காது. ஸோ சைக்ளோஸ்போரினே வந்து மூணுமே ப்ரொடியூஸ் பண்ணாது, ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சைக்ளோஸ்போரினே இட்ஸ் பேசிக்கலி இம்யூனோசப்ரெசன்ட். இம்யூனோசப்ரெசன்ட்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணாம தடுக்கும். அதாவது இம்யூன் சிஸ்டம் வந்து சப்ரஸ் பண்ணும், நமக்கு இன்ஃப்ளமேஷன் வராம இம்யூன் சிஸ்டம் இம்யூன் ரியாக்ஷன் எதுவும் நடக்காம, லைக் இம்யூன் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணாம சப்ரஸ் பண்ணும். ஏன் இந்த மாதிரி இப்போ எங்க யூஸ் பண்ணுவாங்க காமன்லி வந்து சைக்ளோஸ்போரினே வந்து டிரான்ஸ்பிளான்ட் டைம்ல கொடுக்குற ட்ரக். ஏன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆறப்போ வந்து உள்ள வர ஆர்கன் வந்து ஃபாரின், அதோட செல்ஸ் எல்லாம் வந்து நம்ம
பாடி செல்ஸ்ல வேற ஒருத்தரோட பாடியோட செல்ஸ். ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை ஃபாரின் செல்ஸா பார்க்கும். அப்போ இம்யூன் இன்ஃப்ளமேஷன், அந்த இம்யூன் செல்ஸ் வந்து அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும், இன்ஃப்ளமேஷன் வரும். ஸோ அதுக்காக சைக்ளோஸ்போரினே வந்து ப்ரிவென்டிவா கொடுக்குறாங்க, இம்யூனோ சப்ரசிவ். ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரிஜெக்ட் ஆகாம. கிளியரா? Yes, ma'am. Okay. So given below are two statements. Fatty acids and glycerols cannot be absorbed into the blood. Specialized lymphatic capillaries called lacteals carry chylomicrons into lymphatic vessels and ultimately into the blood. ஸோ இதுக்கு கொஞ்சம் தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரால்ஸ் ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால்ஸ் வந்து பிளட்ல டைரக்டா பண்ணாது, பிகாஸ் இட்ஸ் நாட் ஹைட்ரோஃபிலிக், வாட்டர் சால்யூபிள் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு இது தேவை. அதுதான் இந்த லாக்டீல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குன்னு தனியா கேபிலரிஸ் இருக்கும். அந்த கேபிலரிஸ்குள்ள கைலோமைக்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த கைலோமைக்ரான்ஸ் தான் வந்து அதுக்குள்ள ஃபேட்டி ஆசிட், கிளிசரால் மாலிக்யூல்ஸை வச்சுட்டு தே மூவ் அரவுண்ட், இந்த லாக்டீல்ஸ்ல மூவ் அரவுண்ட் பண்ணி அப்படியேதான் அது பிளட் ஸ்ட்ரீம்ல கைலோமைக்ரான்ஸை வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல தள்ளி விடும். கைலோமைக்ரான்ஸ் அப்படியே ஃபேட்டி ஆசிட், கிளிசரால கேரி பண்ணிட்டு செல்ஸ் எல்லாம் போகும் த்ரூ த பிளட். கிளியரா? ஸோ கைலோமைக்ரான்ஸ்ங்கிறது பேசிக்கலி ஒரு குளோபியூல், ஒரு 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 ஸ்டோரேஜ் சிஸ்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. கிளியரா? ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் 4. ஓகே. In a Nicolai strain, I gene gets mutated. So ஒரு gene, ஏதோ ஒரு ஐன்னு ஒரு gene mutate ஆகுது, and its product cannot bind the inducer molecule. Okay. So if growth medium is provided with lactose, what will be the outcome? So ZYA genes will be transcribed. ZYA genes will not be translated. RNA polymerase will bind the promoter. Only Z gene will get transferred. So inducerங்கிறது என்னது? ஸோ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் வந்து இன்டியூஸ் பண்றதுக்கு இன்டியூசர் மாலிக்யூல் இல்லையா? ஸோ ஐ வந்து ஜீன் மியூட்டேட் ஆயிடுத்து, இன்டியூசர் வந்து பைண்ட் ஆகாது அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ வந்து ஐ ப்ராடக்ட் ஆஃப் ஐ ஜீன், அதாவது இப்ப ஐங்கிறது ஒரு ஜீன், அதோட ப்ராடக்ட் வந்து இன்டியூசரை பைண்ட் பண்ணிக்கிறது. அப்போ வந்து பைண்ட் பண்ண என்ன ஆகும்? ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அங்க வந்து பைண்ட் ஆகாது, ஏன்னா அங்க ஆல்ரெடி இந்த இன்டியூசர் இது வந்து பைண்ட் ஆயின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஐ வந்து சப்போஸ் ப்ரொடியூஸ் ஆகல, அங்க பைண்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அங்க வந்துடும். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து வந்தா டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் நடக்கும் இல்லையா? எஸ் மேம். இப்ப இன்டியூசர்ங்கிறது என்ன பண்ணும்? இன்டியூஸ் பண்ணும் ஜீனை. ஸோ இப்ப இன்டியூசர் வந்து இன்டியூஸ் பண்ணலன்னா அந்த இடத்துல என்ன பண்ணும்? ரிப்ரெசர் வந்து பைண்ட் ஆகும். ஸோ இன்டியூசர்ங்கிறது இன்டியூஸ் பண்ணும், ரிப்ரெசர்ங்கிறது ரிப்ரெஸ் பண்ணும். இன்டியூசர் இல்லைன்னா பாக்கி என்ன இருக்கு? ரிப்ரெசர் தான் இருக்கு இல்லையா? ஸோ ரிப்ரெசர் தான் வந்து பைண்ட் ஆகும். இன்டியூசர் இல்லைன்னா ரிப்ரெசர் வந்து பைண்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் நடக்காது. சோ அப்போ ஆப்ஷன் 2 ZYA genes will not be translated. ஏன்னா எப்ப அங்க இன்டியூசரே இல்லைன்னா வெறும் ரிப்ரெசர் மட்டும்தான் இருக்கும். ஓகே. சோ லாக்டோஸ் கொடுக்கறோமோ கொடுக்கலையோ, இன்டியூசர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கிளியரா? Yes, ma'am. Okay. Okay. Tegmina in cockroach arise from mesothorax, metathorax, prothorax and mesothorax or prothorax. So இது டெக்னிக்கலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மீசோதோராக்ஸ் தான். ஸோ டெக்மினாங்கிறது என்னன்னா 4 wings. டெக்னிக்கலா டேர்ம் வந்து 4 wings. அதாவது ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது, ஃப்ரண்ட்ல இருக்கிறது
ஸோ அது வந்து மீசோதோராக்ஸ்ல இருந்து தான் வரும். ஓகேவா? So next, which of the following is not the function of conducting part of respiratory system? So inhaled air is humidified. Temperature of inhaled air is brought to body temperature. Provides surface for diffusion of O2 and CO2. It clears inhaled air from foreign particles. So இப்போ நம்ம கேட்கலாம் not the function கேட்கலாம். So incorrect நம்ம பார்க்கணும். Of the conducting part of the respiratory system. ஸோ கண்டக்டிங் பார்ட்டுங்கிறது என்ன? அப்பர் பார்ட், எது வழியா ஏர் போயிட்டு போயிட்டு வருது, கண்டக்ட் பண்ணுது பேசிக்கலி ஏர் இல்லையா? ஸோ அங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏர் உள்ள வந்து ஆல்வியோலை வரைக்கும் ரீச் ஆகி ஆல்வியோலைல தான் வந்து நமக்கு O2 CO2 எக்ஸ்சேஞ்சே நடக்குது. ஸோ கண்டக்டிங் பார்ட்ல வந்து O2 CO2 எக்ஸ்சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் 3 சர்ஃபேஸ் ஃபார் டிஃப்யூஷன் ஆஃப் O2 CO2 தான் வந்து incorrect, not a function. So அதுதான் அதுக்கு ஆன்சர். கிளியரா? Yes, ma'am. Okay. Which of the following is a correct match for disease and symptoms? சரியா? Tetany, high calcium levels causing rapid spasms. So correct match ன்னு கேக்குறான். Myasthenia gravis என்னது? Genetic disorder resulting in weakening and paralysis of skeletal muscle. Muscular dystrophy, autoimmune disorder causing progressive degeneration of skeletal muscle. Arthritis, inflamed joints. ஸோ இதுல எது கரெக்ட் மேட்ச்னு கேட்கறான். ஆர்த்ரைட்டிஸ் வந்து இன்ஃப்ளேம்ட் ஜாயின்ஸ், இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ மயஸ்தேனியா கிரேவிஸையும் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியும் வந்து மாத்திருக்கான், ஸ்வாப் பண்ணியிருக்கான். ஸோ மயஸ்தேனியா கிரேவிஸ் தான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் and muscular dystrophy is a genetic disorder. And tetanus, high CA இருந்தா tetanus வராது, low calcium இருந்தா தான் tetanus வரும். மேம் டெட்டானினா லாக்கிங் ஜா தானே மேம்? ஆமா, பட் அது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் லோ கால்சியம் லெவல்ஸ் குறைஞ்சாதான் வரும். கால்சியம் லெவல்ஸ் ஜாஸ்தியானா அது வராது. ஸோ அதனால மூணுமே தப்பு. அண்ட் மயஸ்தீனியா கிரேவிஸ், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி ஸ்வாப் பண்ணியிருக்கான் ரெண்டுத்தையும். ஸோ அது ரெண்டும் தப்பு. ஆர்த்ரைட்டிஸ்க்கு மட்டும்தான் கரெக்டா இருக்கு, இன்ஃப்ளேம்ட் ஜாயின்ஸ். இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க மேம். ஓகே. Regarding meiosis, which of the statement is incorrect? So meiosis, DNA replication occurs in S phase of meiosis 2. Pairing of homologous chromosome and recombination occurs in meiosis 1. So incorrect statement கேக்குறான். 4 haploid cells are formed at the end of meiosis 2. There are 2 stages in meiosis, meiosis 1 and 2. So there are 2 stages ங்கிறது கரெக்ட், 1 and 2 இருக்கு. meiosis 2 வந்து கிட்டத்தட்ட மைட்டோசிஸ் மாதிரியே வரும். அப்புறம் 4 haploid cells are formed at the end of meiosis 2 கரெக்ட். ஏன்னா வந்து 2 diploid cell இருந்து 4 haploid ஆகுது. Pairing of homologous chromosome and recombination meiosis 1லயே வந்துரும். meiosis 2 வந்து கிட்டத்தட்ட meiosis 1 மைட்டோசிஸ் மாதிரி வந்துரும். ஸோ homologous chromosome recombinationலாம் meiosis 1ல தான் வரும். அப்புறம் DNA replication S phaseல வராது. S phaseல வந்து யூஸ்வலி வந்து G1, G0, G2 அந்த ஃபேசஸ்ல எல்லாம் தான் வந்து DNA ரெப்ளிகேஷன் ஆகும் இல்லையா? எஸ் மேம். ஸோ அப்ப வந்து அந்த எஸ் ஃபேஸ் வந்து இட்ஸ் பிட்வீன் த டூ, ஒரு பிட்வீன் த டூ ரெப்ளிகேட்டிவ் ஃபேசஸ். ஸோ அந்த இடத்துல வந்து டிவிஷனே வராது. ஸோ எஸ் ஃபேஸ்ல இருக்கிறதுங்கிறது ராங் ஆன்சர். கிளியரா? எஸ் மேம். ஓகே. Detritivores break down detritus into smaller particles. This process is called, so பெரிய particles smaller particles உடைக்கிறது. மேம் fragmentation. Yes, fragmentation. மேம் ஒரு டவுட் மேம். இப்போ கேட்டபாலிசமும் வந்து பிரேக்கிங் டவுன் process தானே மேம்? ஆமா. அப்போ ஏன் மேம் அதை கன்க்ளூட் பண்ணல? ஸோ இதுல வந்து ஆக்சுவலி 3 கன்ஃபியூஷன் இருக்கும். கேட்டபாலிசம் நீங்க சொன்ன மாதிரி பிரேக்கிங் டவுன், டீகம்போசிஷன் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் பிரேக்கிங் டவுன் இல்லையா? பட் அது ரெண்டுமே வந்து, ஸோ ஃப்ராக்மெண்டேஷன்ங்கிறது இப்போ பிசிக்கலா பார்ட்டிகல்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்றது ஃப்ராக்மெண்டேஷன்.
இப்ப எர்த்வார்ம் என்ன பண்ணும், பெரிய பார்ட்டிகள குட்டி குட்டியா உடைக்கும் இல்லையா? எஸ் மேம். சோ டீகம்போசிஷன் கேட்டபாலிசம்ல என்ன ஆகும், கெமிக்கல் இப்ப பாக்டீரியா டீகம்போஸ் பண்ணும். ஏன்னா அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகுது இல்லையா? அதே மாதிரி கேட்டபாலிசம்லயும் வந்து பிரேக் டவுன் ஆகுது. எப்படி பிரேக் டவுன் ஆகுது? கெமிக்கல் பிரேக் டவுன். ஏடிபி ரிலீஸ் ஆகிறது கெமிக்கல் பிரேக் டவுன் ஆகுது இல்லையா? சோ த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிரேக் அந்த இது சேஞ்ச் ஆகுது. டெட்ரிட்டோ ஓவர்ஸ் வந்து சிம்பிளா வந்து ஃபிராக்மெண்ட் பண்ணும், பெரிய பார்ட்டிகளா குட்டி பார்ட்டிகளா உடைக்கும், அவ்வளவுதான். கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது ஃபிராக்மெண்டேஷன்ல. புரியுதா? எஸ் மேம். கேட்டபாலிசம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே மேம். So if the length of a DNA molecule is 1.1 meters, what will be the approximate number of base pairs? So இது calculate பண்ணணும். ஒரு ஒரு டிஎன்ஏக்கும் இன்னொரு so 10 base pairs வந்து 3.4 approximately 3.4 angstroms இருக்கும் distance. So சாரி 3 so அப்போ 3.4னா வந்து அப்போ ஒரு base pair வந்து 0.34. so அப்போ 0.34 into எத்தனை பேஸ் பேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.1. ஸோ சிம்பிளா அவன் வந்து மேத் போட்டு ஸோ 1.1 by 0.34 போட்டா வந்து அப்ராக்சிமேட்லி 3.6 வருது. அங்க கேல்குலேஷன்ஸ் பாருங்க. ஸோ வந்து 0.34 இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வேல்யூ 0.34 தான் வந்து ஒரு பேஸ் பேரோட ஒரு லென்த், ஒரு 0.34 மீட்டர்ஸ். அதாவது 0.34 into 10 to the minus 9 0.34 நானோமீட்டர்ஸ். ஸோ வந்து 0.34 into x தான் வந்து நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். 1.1 அவங்க கொடுத்துருக்கிற லென்த். ஸோ சிம்பிளா டிவைட் பண்ணா க்ளோஸா நமக்கு வர ஆப்ஷன் வந்து 3.6 வருது கேல்குலேஷன்ல. ஸோ அதுக்கு இருக்கிற க்ளோஸான ஆப்ஷன் வந்து 2 இருக்கு. ஆனா மீட்டர்ஸ்ல கேட்டிருக்கான். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து எதுல இருக்கு? நானோமீட்டர்ஸ். நானோங்கிறது 10 to the minus 9. ஸோ ஆப்ஷன் 4. ஏன்னா இது இந்த சைட் போட்டா 10 to the 9 வரும். இங்க 10 to the 6 தான் இருக்கு. அதுல 10 to the 9 தான் ஆன்சர். கிளியரா? இது ஜஸ்ட் சிம்பிள் கால்குலேஷன் தான். எஸ் மேம். ஓகே. So which of the following functions is not performed by salivary gland secretion? Digestion of complex carbohydrates. So salivary gland secretionsல என்ன இருக்கும்? amylase இருக்கும். amylase வந்து complex carbohydrate simple carbohydrate perform பண்ணும் இல்லையா? ஸோ வந்து amylase salivary glandல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பு. ஏன்னா saliva can break down complex carbohydrates. Next, lubrication of oral cavity. அது one of the major purpose of saliva வந்து அந்த இடத்துல lubricate பண்றது. ஸோ அதுவும் கரெக்ட். தேர்ட், டைஜஷன் ஆஃப் டைசாக்கரைட்ஸ். அமிலேஸ் என்ன பண்ணும்? காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டை சிம்பிளா டைசாக்கரைட்ஸ் ஆர் ஒலிகோசாக்கரைட்ஸா வரும். அதுக்கும் கீழே வந்து சிம்பிளா உடைக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பெசிபிக் என்சைம்ஸ் வந்து சலைவரி செக்ரீஷன்ஸ்ல இல்ல. கண்ட்ரோல் பாக்டீரியல் பாப்புலேஷன் இன் த மவுத். அதுக்கு வந்து சலைவால லைசோசைம் இருக்கு. ஸோ லைசோசைம் வந்து இட்ஸ் ஆன்டி பாக்டீரியல். அதனால பாக்டீரியல் பாப்புலேஷன் கண்ட்ரோல்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 டைசாக்கரைட் டைஜஷன் மட்டும் தான் பண்ண முடியாது. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட், டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் லிங்க்ஸ் டு குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ். டீஹைட்ரேஷன்னா என்னது? இப்ப 2 குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ்ல வந்து ஜாயின் பண்றப்போ ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளில போகுது. அதனால டீஹைட்ரேஷன். ஸோ மால்டோஸ் வருது. So if the formula for glucose is C6H12O6, மால்டோஸோட ஃபார்முலா என்னன்னு கேட்கறான். சிம்பிள். ஸோ 2 குளுக்கோஸ் இருக்கு ஒரு மால்டோஸ்ல. அப்போ எல்லாமே டபுள் ஆறுது. C12H24O12 இல்லையா? 2 குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் இருந்தா இப்போ நமக்கு டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் ஆறுது. அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளில போறது. அப்போ வாட்டர் என்னது? H2O. அப்ப C12 இருக்கும்.
H24 பதிலா H22 ஆயிடும். Option O12 2, பதிலா ma'am. O11. அப்போ ஆப்ஷன் 2 கிளியரா? Yes, ma'am. ஓகே. So, okay. If 8 Drosophila in a laboratory population of 80 died during a week, the death rate in the population is dash individuals per week. அதாவது 80ல ஒரு வீக்ல 8 டை ஆகுது அப்படின்னா என்னது 0.1, அதாவது 10% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் டெட். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோ அது வந்து 0.1. ஓகேவா? Yes, ma'am. Okay. Given below are two statements. In a scrubber, it is passed through the electric wires to charge the dust particles. Particulate matter PM2.5 cannot be removed by scrubber but can be removed by an electrostatic precipitator. ஸோ எது கரெக்டுன்னு கேட்குறான். ஸோ ஸ்க்ரப்பர் வந்து யூஸ்வலி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல தான் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சல்ஃபர் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து அது என்ன போட்டிருக்கான், ஸ்க்ரப்பர் வந்து தெர்மல் பிளான்ட்ல வந்து டஸ்ட் பார்ட்டிகளை சார்ஜ் பண்றதுக்குன்னு போட்டிருக்கான். ஸ்க்ரப்பருங்கிற டேர்மே வந்து ஸ்க்ரப் பண்றதுக்கு, டு ரிமூவ் இல்லையா? ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸை சார்ஜ் பண்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். ஸோ இது ஆப்ஷன் 4. ஸோ அது என்ன, ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட் என்ன இருக்கு, 1 இல்ல 3 தான் இருக்கு. சரியா? ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்பர் வந்து டஸ்ட் பார்ட்டிகளை சார்ஜ் பண்ணணும்னு போட்டிருக்கான். ஆனா சார்ஜ் எல்லாம் ஸ்க்ரப்பருங்கிறதோட பர்பஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ சார்ஜ் பண்றதுங்கிறது வந்து ராங். ஸ்டேட்மெண்ட் 1 கண்டிப்பா ராங் இல்லையா? இப்போ ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன போட்டிருக்கான், பார்ட்டிகுலேட் மேட்டர் cannot be removed by scrubber. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரப்பரால எதை ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்றான். ஸ்டேட்மெண்ட் 1 தப்பா இருந்தா ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டாவே, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே அட் டைம் வந்து கரெக்டா இருக்க முடியாது. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஸ்க்ரப்பர் வந்து ஸ்க்ரப்பே பண்ணல, அது ஏதோ எலக்ட்ரிக் சார்ஜ் பண்றது அப்படிங்கிறான். இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டா இருந்தா ஸ்டேட்மெண்ட் 1 கன்ஃபார்மா தப்பா தான் இருக்கணும். அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 தப்புன்னு நமக்கு தெரியும், லாஜிக்கலி ஸ்க்ரப்பருங்கிறது ஸ்க்ரப் பண்ணும். ஸோ அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? அது இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது நமக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு, நமக்கு வந்து இதோட தியரி தெரியாது அப்படிங்கறத பார்த்தா லாஜிக்கலா எப்படி ஆன்சர் பண்ணும், ஸ்க்ரப்பருங்கிறது ஸ்க்ரப் பண்ணும், ரிமூவ் பண்ணும். அப்போ எலக்ட்ரிக் பார்ட்டிகல்ஸ் வந்து சார்ஜ் பண்றதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கண்டிப்பா தப்பு. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பா கரெக்டா இருந்தா பார்க்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இப்போ பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5ங்கிறது வந்து ரொம்ப ஸ்மால் பார்ட்டிகிள், அதை வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டரால கன்ஃபார்மா ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். அப்போ வந்து ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போறேன். Which of the statement is correct? Again, bacteria are exclusively heterotrophic. ஸோ இது வந்து ராங். பாக்டீரியா வந்து ஹெட்டரோட்ராஃபிக்காகவும் இருக்கும், ஆட்டோட்ராஃபிக்காகவும் இருக்கும். ரெண்டு வகையான பாக்டீரியாவும் இருக்கு. ஸ்லைம் மோல்ட்ஸ் ஆர் சாப்ரோஃபிட்டிக் ஆர்கானிசம்ஸ் கிளாசிஃபைட் அண்டர் மொனீரா. ஸோ ஸ்லைம் மோல்ட்ஸ் வந்து புரோட்டிஸ்டா, ஸோ மொனீரா இல்லை. ஸோ ஆப்ஷன் 2 ராங். மைக்கோபிளாஸ்மா ஹேவ் டிஎன்ஏ, ரைபோசோம் அண்ட் செல் வால். ஓகே, இது தப்பு, ஏன்னா மைக்கோபிளாஸ்மாக்கு செல் வால் கிடையாது. சைனோபாக்டீரியாங்கிறது என்ன, ப்ளூ கிரீன் ஆல்கே இல்லையா? ஸோ ஆர் a group of autotrophic organism classified under மொனீரா. இது கரெக்ட். சைனோபாக்டீரியா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். மேடம், ஒரு சின்ன சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்க. அவர் சந்தோஷ் ஒருத்தர் தான் ரியாக்ட் பண்ணுறாரு, மற்றவங்களாம் அமைதியாக இருக்கீங்க. புரிஞ்சுதா புரியலையான்னு எப்படி அவங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு தெரியும்? ஆன்லைன் கல்விங்கிறது எப்போ எஃபெக்டிவாக இருக்கும்னா நீங்களும் என்கேஜ் பண்ணிக்கணும் உங்களை அந்த கிளாஸில். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
புரியலன்னு கேளுங்க. அப்போ அவங்க இன்னும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுவாங்க. உங்கள் லெவல் தெரிஞ்சால் தான் அவங்க பண்ண முடியும். தேங்க்யூ மேடம். கேரி ஆன். ஷூர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10 ஈக்குவலைஸ் செல்ஸ் வித் N15. ஸோ N15ங்கிறது நார்மலி என்னோட வேலன்ஸ் என்ன? ஸோ நார்மலி N வந்து 14 இல்லையா? ஸோ N15ங்கிறது ரேடியோ ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் நைட்ரோஜன். மேம் ஸோ எப்படி மேம் அது 7ன்னு சொன்னீங்க? எது? இப்போ என்னன்னா என்னன்னு கேட்டீங்களா மேம்? அது எப்படி மேம் கண்டுபிடிச்சீங்க? நைட்ரோஜன் வந்து இது பீரியாடிக் டேபிள்ல நமக்கு வருமே. வேலன்சி நைட்ரோஜனோட இதுவே வந்து 7 இல்லையா? நைட்ரோஜன் பீரியாடிக் டேபிள்ல எங்க இருக்கு? அதுல வந்து N14 is the common form of nitrogen. எஸ் மேம். ஸோ அந்த தியரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு N14 N15 ரெண்டுத்துக்கும் ஒன்னு ரேடியோ ஆக்டிவ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஜஸ்ட் நம்ம ரிமெம்பர் தான் பண்ணிக்கணும். கிளியரா இருக்கா நான் என்ன சொல்ல வரேன்னு? எஸ் மேம். சோ இன் ஆட்டம், சோ சில திங்ஸ் லைக் பீரியாடிக் டேபிள் அண்ட் இந்த எந்த ஆட்டம்ஸோட எந்த வேலன்சி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு தான் வந்து பண்ணணும். ஸோ N14ங்கிறது நார்மல் ஐசோடோப். ஸோ Nல 2 ஐசோடோப் இருக்கு, 14 15 ரெண்டுமே. ஒன்னு வந்து 14 தான் வந்து மோஸ்ட் காமன்லி பிரசன்ட். மோஸ்டா நம்ம பாக்குறது ரெகுலரா நைட்ரோஜன் நம்ம இது பண்றது வந்து 14 N14 தான் வந்து காமன். செகண்ட் N15 வந்து வெரி லெஸ் காமன். ஏன்னா அது வந்து இட்ஸ் ஆல்சோ கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவ் அண்ட் வந்து ஆல்சோ ரொம்ப ஹெவி. N15 வந்து ஸ்லைட்லி ஹெவியர். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஜென்ரலி. ஸோ N15 அதாவது 10 ஈக்குவலைஸ் செல்ஸ் N15 இருக்கிற டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏல எங்கெல்லாம் நைட்ரோஜன் இருக்கோ அங்கெல்லாம் N14க்கு பதிலா N15 இருக்கு இந்த 10 ஈக்குவலைஸ் செல்ஸ்ல மட்டும். ஸோ இந்த 10 ஈக்குவலைஸ் செல்ஸ் என்ன பண்றாங்க? தே ஆர் இன்குபேட்டிங் இன் மீடியம் கண்டெய்னிங் N14. அதாவது இந்த ஈக்குவலைக்குள்ள இருக்கிற நைட்ரோஜன் அத்தனையும் N15, அதோட டிஎன்ஏல இருக்கிற நைட்ரோஜன் அத்தனையும். இப்போ ஆனா அவங்க கொடுக்குற மீடியம், பாக்டீரியாவை க்ரோ பண்ற மீடியம் ஃபுல்லா N14 இருக்கு. 60 minutesல எவ்வளோ ஈக்குவலை செல்ஸ் வில் ஹேவ் டிஎன்ஏ டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் N15. அதாவது N14 மட்டும் இருக்கிற மாதிரி எத்தனை எவ்வளோ பேக் செல்ஸ்க்கு டிஎன்ஏ இருக்கும். ஸோ முதல்ல 10 செல்ஸ் ஆகுது. ஸோ ஈக்குவலையோட டைம் 20 minutes அப்ராக்சிமேட்லி. எல்லாருக்கும் தெரியுமா அது? தெரியாதுங்க மேம். ஓகே. ஸோ லெபார்டரியில வந்து ஈக்குவலை கல்ச்சர் பண்ணா ஈக்குவலை டபுளிங் டைம்ங்கிறது என்னன்னா ஒரு செல், ஒரு பாக்டீரியல் செல் 2 பாக்டீரியல் செல்லா, ஒரு மைட்டாசிஸ் ஆகி 2 பாக்டீரியல் செல்லா ஆகும் இல்லையா? டிவைட் பண்ணும் இல்லையா? ஸோ அது டபுளிங் டைம்ங்கிறது ஒரு செல் 2 செல்லா ஆறதுக்கு அந்த டைம் டிவைட் ஆகிறதுக்கு. ஸோ 10 செல் 20 செல் ஆறதுக்கு 20 minutes ஆகும். ஒரு செல்லும் டபுள் டிவைட் பண்றதுக்கு 20 minutes ஆகும். அதுக்கு தான். ஸோ ஒரு x becomes 2x in 20 minutes. அதுதான் அதோட மீனிங் டபுளிங் டைம்ங்கிறது. மேடம் மேபி ஒரு 2 கொஸ்டின்ஸில் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நீங்களும் டயர்டாக இருப்பீங்க, ஏன்னா லேட் நைட் இல்லையாங்க. பரவாயில்ல, எடுக்கிறதுனால எடுக்கலாம். இல்லை 2 கொஸ்டின் அப்புறம் இன்னொரு நாள் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா டைம் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் பிகாஸ் அந்த குழந்தைகள் அதிகமாக இருக்கும்போதும் ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் வச்சுக்கலாம். மேபி another 2-3 கொஸ்டின்ஸில் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கால்குலேஷன் இருக்கும், மேத் இருக்கும். ஸோ அதாவது நான் சொன்ன மாதிரி டபுளிங் டைம்னா என்னன்னா, ஒரு பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் 2 செல் 4 செல் ஆகிறதுக்கு, அதாவது டபுள் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதுக்கு பேர் தான் டபுளிங் டைம். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஈக்குவலைக்கு டபுளிங் டைம் வந்து 20 minutes. 20 minutesல 10 செல் 20 செல் ஆகும். இது வச்சுக்கணும். ஜென்ரலி மோஸ்டா
பாக்டீரியம் இந்த பாக்டீரியா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் வந்தா 20 மினிட்ஸ் தான் இதுக்கு டபுளிங் டைம்னு அசியூம் பண்ணிட்டு கால்குலேஷன்ஸ் போடுவாங்க. ஸோ ஒன்னு சொல்லணும்னா இது வந்து நம்ம லெபார்டரியில எப்பவோ வளர்த்து இந்த மாதிரி இதை கண்டுபிடிச்சாங்க 20 மினிட்ஸ்ங்கிறது. பட் இது வந்து ஆக்சுவலா ப்ராக்டிக்கலா வந்து அது ட்ரூ கிடையாது. பட் அது ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அது எப்பயோ கண்டுபிடிச்சது, அது ஸ்டாண்டர்டா வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஈக்குவலைக்கு வந்து நேச்சுரலா ஈக்குவலைக்கு 20 மினிட்ஸ்லாம் ஆகாது, ரொம்பவே டைம் ஆகும். பட் வந்து லெபார்டரி கண்டிஷன்ஸ்ல இந்த டெம்பரேச்சர்ல இந்த ப்ரெஷர்ல ஒரு ஸ்பெசிபிக் ஒரு கண்டிஷன்ல வந்து பண்ணா அது 20 மினிட்ஸ் ஆகும். அதனால 20 மினிட்ஸ்னு அசியூம் பண்ணி தான் கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க நார்மலி. ஓகேவா? சோ இப்போ 60 மினிட்ஸ் கேட்டிருக்கான். 60 மினிட்ஸ்ல எத்தனை தரம் அது வந்து 20 மினிட்ஸ்ல 20 ஆகுது. அப்புறம் 40 மினிட்ஸ்ல எவ்வளவு ஆகும்? 20 வந்து 40 ஆயிடும். அப்புறம் 60 மினிட்ஸ்ல 3 டிவிஷன் வந்திருக்கும். மொத்தம் 60 மினிட்ஸ்ல 3 தரம் டிவைட் ஆயிருக்கும். 20 மினிட்ஸ்ல ஒரு தரம், 40 மினிட்ஸ்ல ஒரு தரம், 60 மினிட்ஸ்ல ஒரு தரம், இல்லையா? சோ அப்போ 3னா 2 பவர் 3. ஏன் அது டபுள் ஆகுது? ஒரு டைமும் டபுள் ஆகுது. சோ 20 மினிட்ஸ்ல வந்து 20 ஆகும், 40 மினிட்ஸ்ல 40 ஆகும், 60 மினிட்ஸ்ல 80 ஆகும். 2 பவர் 3 into 10, 8 into 10. புரியுறதா? எஸ் மேம். சோ இப்போ N15 10 செல்லுல N15 இருக்கு. அது மீடியம்ல N14 தான் இருக்கு. சோ அந்த பாக்டீரியம் இந்த மீடியம்ல அதை வளர்க்கும் போது எடுத்துக்கிறதெல்லாம் N14 தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த 10 செல் இருக்கு. 20 நிமிஷத்துல வந்து 20 செல் ஆகுது. சோ அது என்ன பண்ணும்? டிஎன்ஏ வந்து பாதியா ஸ்பிளிட் ஆகும், இல்லையா? மைட்டோசிஸ் அப்போ. அப்போ 2 டிஎன்ஏலயுமே இந்த 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 இன்னொரு ஒரு ஸ்ட்ராண்ட் சிந்தசைஸ் பண்ணணும். மைட்டோசிஸ்ல ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ டீநேச்சர் ஆயிட்டு இந்த இந்த இதுல வந்து 5' to 3' இதுல 3' to 5' வந்து புதுசா வரும், இல்லையா? சோ அப்ப N14 தான் வரும். ஏன்னா மீடியம் நம்ம கொடுக்கறது அதுதான் அதுக்கு. சோ இது எல்லாமே ஹைபிரிடா இருக்கும். N14 பாதி N15 பாதின்னு இருக்கும் இந்த 20 செல் அத்தனையுமே, இல்லையா? இது கிளியரா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குதுன்னு கிளியரா? எல்லாமே மிக்ஸ். N14 N15 மிக்ஸா தான் இருக்கும். ஓகே இல்லையா? சோ அடுத்த 20 மினிட்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ N14 N15 மிக்ஸா இருக்கிற இது வந்து 40 செல்லா மாறுது, இல்லையா? சோ இப்போ இந்த 40 செல்லுல 20 செல் வந்து ஹைபிரிடாவும் 20 செல் வந்து N14ஆவும் இருக்கும். அது எப்படின்னா, இருங்க, இதுல தானே பென்னு. சோ நான் வரைஞ்சு காட்டுறேன். சோ இப்போ இது டிஎன்ஏ இருக்கு, இதுல ரெண்டுமே N15, இல்லையா? சாரி, இதுவும் N15 இதுவும் N15 வச்சுக்கோங்க. சோ இப்ப இது வந்து டிவைட் ஆகும்போது என்ன ஆகுது? 2 செல்லா மாறுது. இது N15 உள்ள வருது N14 ஆகுது, இல்லையா? இது புரியுதா? இது இன்னொரு தரம் டிவைட் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? இது இன்னொரு தரம் டிவைட் ஆகுது, இல்லையா? சோ அப்ப இது N15 இருக்கு 2, இந்த ரெண்டுமே அதுக்கு வந்து N14 அட்டாச் ஆகுது, இல்லையா? இப்ப இந்த ரெண்டும் N14 இருக்கு, அதுக்கு ஒரு N14 அட்டாச் ஆகுது. சோ இப்ப 8 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ இருக்கு, இல்லையா? அதுல 2 செட் ஆஃப் டிஎன்ஏ வந்து N14 முழுக்க. இதுவும் ஹைபிரிட். N14 இருக்கு 15 இருக்கு. கிளியரா இந்த கான்செப்ட்? நான் திருப்பி வரேட்டா? ஐ திங்க் மேடம் இந்த ஒரு போர்ஷனை நம்ம அந்த பின்னாடி அந்த தியரி எடுக்கலாம்னு சொன்னோம், இல்லையா? அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். மேபி இதை நீங்கள் அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் பேசிக்லேருந்து கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமாம், ஐ திங்க் பிகாஸ் இவங்க அந்த ஸ்டேட் போர்டில் எல்லாம் புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டாங்க. தட் இஸ் பிக் ப்ராப்ளம் வித் ஸ்டேட் போர்டு. ஏன்னா நிறைய பேர் ஸ்டேட் போர்டு தான்
பிக்கஸ்ட் ப்ராப்ளமே அவங்களுக்கு புரிஞ்சு படிக்க மாட்டாங்க, அப்படியே கடம் அடிச்சுட்டு வர்ற பசங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த ஈக்குவலி அந்த அது என்ன சாப்டர் தெரில, அது நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் ஐ வில் ரிமைண்ட் யூ. ஸோ அந்த நம்ம தியரி எடுக்கணும்னு நினைக்கும் போது இன்னும் கூட குழந்தைகிட்டலாம் கேட்டுக்கலாம் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு டவுட் இருக்கா. அந்த தியரி கொஞ்சம் நீங்கள் பேசிக்லேருந்து எடுத்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு புரியுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக அந்த மாதிரி பார்த்துக்கலாம். 1 or 2 கொஸ்டின்ஸ் புரியாமல் போனால் கூட பரவாயில்ல. நம்ம அந்த 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 அதுக்கு பேர் தான் நம்ம கேப் அனாலிசிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். எங்கே அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு குழந்தையும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த இது நான் நோட் பண்ணிக்கிறேன். நம்ம கிளாஸ்க்கு ஆஸ் அ ஹோல் என்னென்னலாம் கேப் இருக்குன்னு நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் நம்ம கவர் பண்ணலாம் ஒரு நெக்ஸ்ட் வீக்கில். இல்லை ஐ மீன் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே வி வில் டூ லைக் தட். ஓகே ஓகே ஷூர். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இதோட ஆன்சர் நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 60 cells இருக்கும். எப்படின்னா அவன் ஜஸ்ட் இந்த மேத்ஸ் தான் போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் எல்லாமே ஹைப்ரிடா இருக்கும், அப்புறம் பாதி ஹைப்ரிடா இருக்கும், பாதிக்கு ஃபுல்லாவே N14 வந்துடும். அப்புறம் அடுத்த தடவை வந்து இந்த 20 cells-உம் அப்படியே N14-ஓடய இன்னொரு தடவை டிவைட் ஆகும். ஸோ 40 cells. இப்போ இதுல வந்து பாதி 2020 வரும். ஸோ அப்போ மொத்தமா 60 cells will have totally N14 only, N15 இல்லாம DNA. ஓகே சரி, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நம்ம select the incorrect statement with respect to acquired immunity. So innate immunity, acquired immunity ன்னு ரெண்டு இருக்கு இல்லையா? ஸோ அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு பேரு. அக்வயர்டு இம்யூனிட்டிங்கிறது என்னன்னா வெளியில நம்ம பேத்தஜன்ஸ், வெளியில இருந்து பேத்தஜன்ஸ் வந்து நம்ம பாடி வந்து அட்டாக் பண்றப்போ அது மூலமா நம்ம பாடியில இருக்கிற இம்யூன் செல்ஸ் வந்து ட்ரெயின் ஆயிக்குது. இது வந்து பேத்தஜன், இது நம்ம நெக்ஸ்ட் டைம் இது வந்தா இது அட்டாக் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுதான் அக்வயர்டு இம்யூனிட்டி, வெளியில இருந்து நமக்கு வரக்கூடிய இம்யூனிட்டி, வெளியின் என்விரான்மெண்ட்ல இருந்து அக்வயர் பண்ணக்கூடியது. ஸோ அக்வயர்டு இம்யூனிட்டி இன்கரெக்ட் என்னன்னு கேக்குறான். Anamnestic response is elicited on subsequent encounters with the same pathogens. கரெக்ட் தான். எவ்ரி டைம் வந்து ஒரு தடவை நம்ம பாடி வந்து அந்த பேத்தஜனை பாத்துக்கிறதுனா அது ட்ரெயின் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த பேத்தஜன் வந்தா நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், பெட்டர் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எவ்ரி டைம் சப்சிக்வெண்ட், அதாவது ஒரு ஒரு என்கவுண்டர் அப்பவும் அந்த பேத்தஜன், அதே பேத்தஜன் வந்து இன்னொரு திருப்பி வந்ததுன்னா, சப்சிக்வெண்ட் வந்ததுன்னா அது பெட்டர் ரெஸ்பான்ஸா வரும். ஸோ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். ஆப்ஷன் 2, anamnestic response is due to memory of first encounter. ஸோ அக்வயர்ட் இம்யூனிட்டிங்கிறதோட ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா மெமரி, இம்யூன் மெமரின்னு பேர் இதுக்கு. ஸோ சில செல்ஸ் இருக்கும், மெமரி செல்ஸ்ன்னு ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு தடவை ஒரு பேத்தஜனை வந்து நம்ம இம்யூன் செல்ஸ் வந்து என்கவுண்டர் பண்ணிடுதுன்னா சில செல்ஸ் வந்து அதை அட்டாக் பண்ணும், சில செல்ஸ் வந்து மெமரி செல்ஸா மாறிடும். அதாவது அதுக்கு வந்து மெமரி இருக்கும், இந்த பேத்தஜன் போன தடவை வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து இந்த மெமரி செல்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பேத்தஜன் வரப்ப இந்த செல்ஸ் மூலமா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகி போன தடவை இந்த பேத்தஜன் ஆல்ரெடி வந்திருக்கு, ஸோ அதுக்கு இந்த தடவை எப்படி அந்த பேத்தஜன் அட்டாக் பண்ணணுங்கிறது தெரியும். ஸோ இந்த மெமரிங்கிறது அக்வயர்டு இம்யூனிட்டியோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் 2 ரெண்டுமே கரெக்ட். ஸோ சப்சிக்வெண்ட் டைம்ல நிறைய பெட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன் பெட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்கும்? மெமரி, ஃபர்ஸ்ட் டைமோட மெமரி. ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் 2 கரெக்ட். ஆப்ஷன் 3, அக்வயர்டு இம்யூனிட்டி இஸ் நான் இம்யூனிட்டிங்கிறதே வந்து ஸ்பெசிபிக். ஒரு ஒரு பேத்தஜனையும் ஞாபகம், அந்த மெமரி எப்படி வருது, ஒரு பேத்தஜனையும் இது இந்த பேத்தஜன் தான், வேற பேத்தஜன் இல்லங்கிறதுக்கு அதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும் ரெண்டு பேத்தஜனுக்கு. ஸோ அதனால அதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கணும். இது இந்த பேத்தஜன், இது இந்த பேத்தஜன், ரெண்டும் தனித்தனியா அது தெரிஞ்சாதான் வந்து அதால வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். லைக் என்ன பண்ண, அதாவது அதால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ வந்து நான் ஸ்பெசிபிக் கிடையாது, அது வந்து ஸ்பெசிபிக். ஸோ ஸ்பெசிபிக். ஸோ அப்போ ஆப்ஷன் 3ல என்ன சொல்லியிருக்கான், அது நான் ஸ்பெசிபிக்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ இது கிளியர்லி ராங் ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் 3 தான் இதுக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த இது புரியுறதா? எஸ் மேம். மேடம், அக்வயர்ட் என்றாவே அது ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்க முடியும்.
ஆமா. அது So அதை வச்சு கூட acquiredங்கிறதே வந்து it's a specific, non அது specific-ஆ ஒரு இருக்க முடியாது. காமன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ரெண்டாவது மேடம் நான் பார்க்குறது கொஞ்சம் கீழே வாங்க, கொஞ்சம் கீழே வாங்க, அந்த கொஸ்டின் தெரிகிற மாதிரி. அதை பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் அக்வயர்ட் இம்யூனிட்டின்னு இருக்குது, ஆன்சரில் ஒரே ஆப்ஷனில் தான் அக்வயர்ட் இம்யூனிட்டின்னு இருக்குது. So that also will give us an idea. I'm not saying that is the only way to answer. That also will give us an idea like where the correct answer may lie. அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Okay, thank you madam. I mean just I'm just giving ஒரு sort of a non technical ஒரு மெத்தடும் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பிகாஸ் அக்வயர்டுன்னு சொல்லும்போது எனக்கு தோன்றது என்னன்னா அது ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதான் அக்வயர்டுங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிறது தோணும். இது வந்து ஒரு காமன் சென்ஸ் தான். இதுக்கு நீங்கள் பயாலஜியை கூட தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, ஒரு காமன் சென்ஸ் வச்சே நம்ம ஒரு சில கேள்விகள் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்க. எனக்கு பயாலஜி ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் நம்ம உடம்பு தெரியுது இல்லையா, அதான் கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு ஹியூமன் இன்சுலின். Sorry. Which statement are correct about genetically engineered insulin? அதாவது genetically engineered insulinனா இன்சுலினுக்குரிய ஜீன் இருக்கு இல்லையா நம்ம பாடியில, அந்த ஜீனை வந்து பாக்டீரியா இப்ப ஈகோலையோ இல்லை ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு பாக்டீரியாலயோ வந்து அந்த ஜீனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண விட்டு அந்த பாக்டீரியால அந்த ஜீனை ஜெனடிக்ஸ் இன்ஜினியரிங் மூலமா பாக்டீரியால அந்த ஜீனை போட்டு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றான் லேப்ல. பாக்டீரியா க்ரோ பண்ணா பாக்டீரியா வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஜீனை எடுத்து பாக்டீரியால போடுறோம், பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ப்ரோ ஹார்மோன் இன்சுலின் கண்டெய்ன்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் ஆஃப் சி பெப்டைட். ஸோ இப்போ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலின்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுல 5 கொடுத்துட்டு அகைன் சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ நீங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க, 3த்துல டி இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டி கரெக்டா இல்லையான்னு பார்க்கலாம். ப்ரோ ஹார்மோன் இன்சுலின் needs to be processed for converting into a mature and functional hormone. ஸோ அதாவது இன்சுலின் வந்து ப்ரோ ஹார்மோனா ப்ரொடியூஸ் ஆகுது. அதை வந்து அந்த இட் ஹேஸ் டு அண்டர்கோ ஃபர்தர் ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் இன்சுலின்ல கரெக்டா அப்படிங்கிறது தான். சம்படி யாருக்கான கொஸ்டின் இருந்ததா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் இன்சுலின்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாக்டீரியால ஸோ இன்சுலின்ல பெப்டைட் ஏ பெப்டைட் பி இருக்கு, பெப்டைட் சி இருக்கும், அதுக்கப்புறம் அது ரிமூவ் ஆயிடும் இல்லையா. ஸோ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் இன்சுலின்ல டைரக்டா பெப்டைட் ஏவும் பெப்டைட் பியும் தான் இருக்கும். ஸோ பெப்டைட் ஏ பெப்டைட் பி தனித்தனியா அதோட அந்த ஜீன்ஸை வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் பண்ணி தனியா பெப்டைட் ஏ தனியா பெப்டைட் பி ப்ரொடியூஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணிடுவாங்க. பெப்டைட் சி வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அதை வந்து ப்ரோ ஹார்மோனா அது வராது. அது பெப்டைட் ஏ தனியா பெப்டைட் பி தனியா வரும், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி ப்ரோ ஹார்மோன் வந்து பெப்டைட் சி ரிமூவ் ஆகலாம் வராது. ஸோ வந்து டி ராங் ஆன்சர். ஸோ டி இல்லாத ஒரு ஆப்ஷன் என்ன? பி, ஆப்ஷன் 1. ஸோ பில என்ன கொடுத்துருக்கு? பெப்டைட் ஏ அண்ட் பெப்டைட் பி were produced separately and combined. ஸோ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். கரெக்ட். பட் ஸோ இப்போ நமக்கு டி தப்புன்னு தெரிஞ்சுட்டா 3 ஆப்ஷன் ஸ்ட்ரைட்டாவே ரிஜெக்ட் ஆயிட்டு கரெக்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம் இங்க. அது ஒன்று மேடம். இன்னொன்று அந்த என்ஜினியர்டு ஹார்மோன் அப்படிங்கிறது என்ஜினியர்டு இன்சுலின் அப்படின்னாவே யூ ப்ரிப்பேர் பெப்டைட் ஏ அண்ட் பெப்டைட் பி செப்பரேட்லி அண்ட் தென் டூ இட் இல்லையா? ஆமா, அது அதனுடைய டெஃபினிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம பாடியில இருக்கிற மாதிரி வந்து ப்ரோ ஹார்மோன் ப்ரீ ஹார்மோன்லாம் வந்து சிந்தசைஸ் பண்ண வேண்டாம். அதுதான் கமர்ஷியலா இன்ஜினியர் பண்றோம், ரெண்டுத்தையும் தனித்தனியா பண்ணிக்கிட்டே சேர்த்து போட்டுக்கலாம். அதுதான். சரி, தேங்க்யூ மேடம். மேபி நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேடம், ஏன்னா உங்களுக்கும் டயர்ட் ஆகிடும். மேபி வி வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரைடே பார்த்துக்கலாம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.
தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கேப் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க. அப்புறம் மேடத்துக்கு அது பாஸ் ஆன் பண்ணிடுறேன். ஸோ தட் ஷி வில் பி ப்ரிப்பேர்டு த தியரி பார்ட் ஆஃப் இட்.